திரு டி.என். ரகு, பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார் திரு விஜய். எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கிறாரே திரு விஜய். அதற்கு காரணம் அந்த பெரும்பான்மையை கொண்டாட முடியாத மாதிரி அந்த நேத்திக்கு போய் அந்த எஸ்பி வேலுமணி விஜயபாஸ்கரை பார்த்தது என்னை பொறுத்த வரைக்கும் பிளண்டர் அது. அதாவது நான் வந்து மத சார்பற்ற முற்போக்கு கட்சிகளை மட்டும்தான் நான் அணுகுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊழல் கரை உள்ள பிஜேபியோட தொடர்புள்ள ஏடிஎம்கே அமைச்சர்களை பார்த்தது தவறு. அது வந்து டிவிகே காரங்களே பேசிட்டு இருக்காங்க, ஏன் வந்து இப்படி பண்ணிட்டாரு அண்ணா அப்படின்ட்டு. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த குறைந்தபட்ச ஒரு அறம் வந்து நம்ம பார்த்தோம். தேர்தலுக்கு முன்னாடி எந்த கட்சிகளோட கூட்டணி போகணும்னு நினைச்சாரோ அதே கட்சிகள்கிட்ட தான் ஒரு ஃபோன் பண்ணி லெட்டர் கேட்டது எல்லாமே. ஸோ அப்படி பண்ணவர் ஏன் இப்படி பண்ணாரு? அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியும் பார்த்துட்டு இவங்களை பார்த்துருந்தா கூட அந்த பிரச்சனை வந்திருக்காது. அவங்க மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு. அவங்கள நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் வேலுமணி விஜயபாஸ்கருக்கு மறுவாழ்வு கொடுத்துடக்கூடாது, அமைச்சரோடு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. அவங்க வந்து அமைச்சராகணுங்கிறதுக்காக மக்கள் ஓட்டு போடல. படுதோல்வி அடைஞ்ச ஏடிஎம்கே சேர்ந்த ஒரு ஸ்பிரிண்டர் குரூப்பை இவர் கை தூக்கி விட்டுருவாருங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. இல்லை, விஜய் வந்து அவங்கெல்லாம் அமைச்சராக்கி விடுவார்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கு? இல்லை, ஆனால் பயம் இருக்குது. ஏன் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பார்க்கணும்? இவர் வந்து டிஎம்டிகே கிட்ட ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற டிஎம்டிகே பிரேமலதாட்ட ஆதரவு கேட்கல. அன்புமணியோட எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ அன்பாக வரவேற்கிறாங்க. அவங்க கிட்ட கூட கேட்கல. அன்புமணி என்டிஏல இருந்தாருன்னு கேட்கலன்னு ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். இவர் அட்லீஸ்ட் வந்து ஒரு நியாயம் இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது அவரோட அப்ரோச்சில் அப்படின்னு. அதை சிதைக்கும் விதமாக அவர் போனது வந்து ஒரு பெரிய தப்பாக தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன 121 பேரை வச்சு ஆட்சி நடத்துங்க, முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக நடத்துங்க. லெஃப்ட்டுக்கிட்டையும் திருமாவளவன் மற்ற முஸ்லீம் லீக்கிட்ட நான் உண்மையாக நேர்மையாக இருப்பேன், வந்து மதச்சார்பின்மை நான் கடைபிடிப்பேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். சொன்ன வாக்குறுதிகளாக நிறைவேற்ற முடியலனா கூட அட்லீஸ்ட் குறைந்தபட்ச ஒரு நேர்மையோட ஆட்சி நடத்துங்கிறது பெரிய விஷயம் தான். அதுவே இப்போ இல்லாத ஒரு நிலைமை தானே இருக்குது. இல்லை, திரு சி.வி. சண்முகம் தரப்பு தாங்களா முன் வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அதை நிராகரிக்கக்கூடிய இடத்துல திரு விஜய் இருக்கு. அவருடைய பெரிய ஆயுதமே வந்து மௌனம் தான். அந்த மௌனத்தை இங்கே பயன்படுத்தியிருக்கணும். மௌனத்தை வந்து சைலன்ஸை வந்து ஒரு பெரிய வெப்பனை பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒண்ணுமே சொல்ல வேணாம், ஏன்னா அது அவர் கையில் இல்லை. நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவாவோ எதிராவோ வாக்களிக்கிறது அவங்களுடைய விருப்பம். மற்றவங்க வேணா நன்றி சொல்லிக்கிட்டோம். சிடிஆர் நிர்மல்குமாரோ ஆதவர்ஜனாவோ நன்றி சொன்னா ஓகே. இவர் வந்து எதுவுமே பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சி.வி. சண்முகம் வீட்டுக்கு போனது வந்து அந்த நம்பிக்கை, ஒரு ஃப்ரெஷ்னஸ், மாற்றம், இவர் ஒரு எக்ஸப்ஷனல் வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடில் ஓட்டு போட்டாங்களா. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சுருக்குன்னு தைச்சிருக்கல. ஏன் இங்கே போனாருன்னு போறாருன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் துணுக்குட்டார்கள். ஏன் பண்றாரு அப்படின்னு தேவையில்லை. இவருக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு. அவர் டிரான்ஸ்பரண்டா மக்கள்கிட்ட ஒரு சின்ன அறிக்கை, எனக்கு 121 தாங்க இருக்குது, இதை வச்சு தாங்க நான் ஆட்சி நடத்த போறேன், இவங்களை நம்புறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சிபிஐ சிபிஎம் விசிகே ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். இவ்வளோ நம்பிட்டாரு, நம்ம அதனால ஒவ்வொரு நாளும் குடைச்சல் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பிரச்சனைனா தினைக்குமே பேசிக்கிட்டு இருக்கலாம். இந்த நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் வந்து பொறுமையா அவருக்கு டைம் கொடுக்கணும், நம்ம கெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இல்லை, அதிமுக ஆதரவு இல்லை, அதிமுகவோட ஒரு அணி ஆதரவு இல்லை, நாம எவ்வளவு அழுத்தம் வேண்டுமானாலும் கொடுக்க முடியும் அப்படின்ற நிலைக்கும் போகலாம் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி இடதுசாரிகளோ அவங்க பண்ண மாட்டாங்கல்ல, அவங்க கேரக்டர் அப்படி கிடையாது. இல்லை, இப்ப நம்ம வந்து ஏடிஎம்கேக்கு இந்த அமைச்சரவையில் பங்கு பெறதுக்கு துளி கூட தகுதி கிடையாதுன்னு நான் ஏன் வந்து அறுதிட்டு உறுதியா சொல்றேன். அவங்க ஆட்சி கட்டியில் இருந்தவங்க, ஊழல் பேக்கேஜ் உள்ளவங்க, கம்யூனல் ஃபோர்ஸஸோட கை கோத்தவங்கிற ஒரு கெட்ட பேர் இருக்குது. யாருமே உத்தமர்கள் கிடையாது. அதில் விஜயபாஸ்கர் வந்து சுகாதார மந்திரியா இருந்து குட்கா கடத்தின வழக்கெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப கேவலம். அதே மாதிரி வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கரை இருக்கிறவர், சார்ஜ் ஷீட் இருக்கிறவரோட நீங்க கை கோத்துட்டு போதையை ஒழிப்பேன்னு சொன்னா மக்கள் சிரிப்பாங்களா மாட்டாங்களா? வேலுமணி மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவரோட கை கோத்துக்கிட்டு நாங்கள் தூய்மையான ஆட்சி கொடுப்போம்னு சொன்னா யாராவது கேள்வி கேட்பாங்கல்ல. அந்த ஒரு மாரல் ஹை கிரவுண்டை எழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் வந்து இந்த சட்டமன்றத்தில் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் வந்து பிஜேபி டபுள் ஏஜென்ட், நீங்க வந்து வட சென்னை ஆண்ட்ரியா மாதிரி எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. எல்லாருடைய புகழும் கிரெடிபிலிட்டியும் சின்னாபின்னம் ஆயிடுச்சு. திமுக, அதிமுக, டு அன் எக்ஸ்டென்ட் டிவிக்கு பெரிய அளவு கிடையாது, காங்கிரஸ் மற்ற எல்லாரும். அந்த இடதுசாரி கட்சிகளுடைய புகழ் மட்டும்தான் ஓரளவுக்கு நிலைச்சிருக்குது. ஏன்னா அவங்க தான் பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. திமுக வந்து அவங்கள்ட்ட சொல்லும்போது ஏடிஎம்கே நான் வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னதை வந்து கூடாது, அவங்க பிஜேபியோட கைப்பாவை நாங்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னது தான் பெரிய விஷயம். தமிழ்நாட்டை காப்பாற்றிருக்கிறாங்க. பேபி அவர்கள், பேபி சரி அவர் மாற்றி சொல்லிட்டாருன்னா வாசுகி மேடம் இதை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க. அப்புறம் பத்திரிகையாளர் கோலப்பன் அவர் எழுதின ரிப்போர்ட் தான் நம்மளுக்கு ஒரு வேக்கப் காலாக இருந்தது. நம்மளுக்கெல்லாம் வேக்கப் காலாக இருந்தது, திமுக சேர்ந்தவருக்கு இல்லை. அவங்க வந்து இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவங்க தலைவர்கிட்ட போராடி இருக்கணும். தலைவரை எப்படி நீங்கள் பண்ணீங்க? ஏடிஎம்கே டெஸ்பரேட்டாக இருக்கிறனால நம்மள்கிட்ட வராங்க கட்சியை காப்பாற்றுறதுக்காக. பிஜேபியோட அவங்க கூட்டணியில் இருக்காங்க, அவங்க வருது ஏதோ அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது, நம்மளுக்கு என்ன பிரச்சனை
பிஜேபி எதிரின்னு தான் நம்ம ஒரு கட்டமைச்சிருக்கிறோம். ஏடிஎம்கே கேட்டிருந்தா கூட நம்ம அதை என்டர்டெயின் பண்ணியிருக்க கூடாது இல்லை, அப்படிங்கிற ஒரு அறத்தோட சீற்றத்தோட கேட்டிருக்கணும். கேட்கல. இப்படி கேள்வி கேட்குறவங்க தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதுதான் சோகம்.